சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என்பது சிவபெருமானின் பிரம்மாண்டமான ஆனந்த தாண்டவத்தை புகழ்ந்து பாடும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமாகும். இந்த ஸ்தோத்திரம் சிவபெருமானின் அழிவு மற்றும் புதிய படைப்பு ஆகிய இரண்டையும் குறிக்கிறது. ராவணன் மற்றும் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் ஒரு புராணக் கதை. பக்தி மற்றும் அகந்தை. ராவணன் சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்தாலும் அவனது அகந்தை அவனை தவறான பாதையில் இட்டுச் சென்றது. கைலாச மலையை தூக்க முயன்ற போது சிவபெருமான் தனது கால்விரலை அழுத்தி ராவணனின் கையை நசுக்கினார். பாடலின் பிறப்பு. தனது தவறை உணர்ந்த ராவணன் சிவபெருமானை பிரீதிப்படுத்தும் பொருட்டு இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினான் என்றும் கூறப்படுகிறது. ஸ்தோத்திரத்தின் முக்கிய அம்சங்கள். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் என்பது பிரபஞ்ச நடனமாகும். இது படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவு ஆகிய மூன்றையும் குறிக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. இது பக்தர்களுக்கு ஆன்மீக உத்வேகம் அளித்து அவர்களின் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை ஏற்படுத்தும். சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் சிவபெருமானின் மீதான பக்தியின் உன்னதமான உதாரணமாகும். இது பக்தர்களுக்கு தங்கள் இறைவனை புகழவும் அவரது அருளைப் பெறவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. ஸ்தோத்திரத்தை பாடுவதன் நன்மைகள். ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாடுவது மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும். இது சிவபெருமானின் மீதான பக்தி உணர்வை அதிகரிக்கச் செய்யும். ஸ்தோத்திரத்தை தியானத்துடன் இணைத்து பாடுவது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். ஸ்தோத்திரத்தை பாடுவதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என்பது ஒரு அழகான மற்றும் சக்தி வாய்ந்த பாடல். இது ராவணனால் இயற்றப்பட்டதா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது இது சிவபெருமானின் மீதான பக்தியின் உதாரணமாகும். இந்த ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாடுவதால் பக்தர்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சியடைந்து மன அமைதியை பெறலாம். இந்த ஸ்தோத்திரத்தை பாடும் முன் ஒரு குரு அல்லது அனுபவமிக்க பக்தரை அணுகி சரியான உச்சரிப்பு மற்றும் அர்த்தத்தை தெரிந்து கொள்வது நல்லது.